வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 31/5/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 12:30 1:30 வரையும், பிறகு மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரை ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரை குளிகை நேரம். யமகண்ட நேரம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். இன்றைய சூலம் மேற்கு திசையில். பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:52 நிகழும். இன்றைய திதி இன்று காலை 8:52 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:22 வரை சதய நட்சத்திரம், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 8:52 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு இரவு 7:40 வரை தைத்துள கரணம், அதன் பிறகு கரசை கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 4:22 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் நீங்கள் ஈடுபடக்கூடாது, புதிய பொருள்கள் எதுவும் வாங்கக்கூடாது. இதை ரெண்டும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் செய்துட்டு இருந்த வேலைகள், தொடர்ச்சியான செய்கிற வேலைகள் அனைத்துமே நீங்கள் செய்யலாம். அதில் எந்த விதமான தவறுதலோ வராது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கிரக அமைப்பின்படி மிக ஒரு நல்ல அருமையான நாளுங்க. ஆனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்தணும். பொறுமைக்கு என்றும் அழிவில்லை. சரிங்களா? அதன்படி வேகமாக செல்வதை விட விவேகமாக செல்வது தான் கால சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி நீங்கள் தீவிரமாக சில விஷயத்தை முழுமூச்சாக ஆராய்ந்து செயல்பட்டிங்கன்னா அந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சில விஷயம் நம்ம முயற்சி பண்ணால் அது வெற்றிக்கு பதிலாக வேறு தான் கிடைக்கும். அதனால் வேண்டி இன்றைய நாள் சில விஷயங்களை தீர்க்கமாக விசாரித்து ஆதரவு உங்களை, அப்போ தான் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க.
அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்குகள் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் துரிதமாக, அதாவது ஸ்பீடாக எதாக இருந்தாலும் நீங்கள் செயல்படுவீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இன்று உங்களை நாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆர்வம் மிகுதியாக நீங்கள் சில விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு செய்தி கிடைச்சதுன்னா அந்த உடனே பார்த்து எதாக இருந்தாலும் ரிசல்ட்டு பொழுதுடையே கொடுத்துடணுங்கிற மாதிரி நினைப்பு உள்ள நீங்கள் தீர்க்கமாக அந்த விஷயத்தை எளிதில் முடிக்கிறதுக்கான வழிவகையும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஸ்பீடு போஸ்டர்லேயே சாதா போஸ்டர் ஒன்று இருக்குது, ஸ்பீடு போஸ்டர் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இப்போ குரியஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் யாரும் பயன்படுத்துறதில்ல, நம்ம வாட்ஸ்அப்பில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது மாதிரி அடுத்த வினாடியே அவ்வளோ துரிதமாக இருப்பாங்க இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிலையுமே இன்றைய நாள் வெற்றி தான். ஆனால் துரிதம், அதிதுரிதமாக இன்று செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை விலக போகுது. ஆமாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை தேவை. ஆமாங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுகமான நாளுங்க. இன்றைய நாளில் மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகளும், குடும்பத்தில் சந்தோஷமும், உறவினர்கள் நண்பர்கள் வருகையும் உங்களுக்கு அமையுங்க. அதனால் கொஞ்சம் செலவானாலும் மன சந்தோஷம் உண்டுங்க. நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. சரிங்களா? அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுகமான நாளுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான கலர் இளம் சிகப்பு நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு நல்லதாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கடுமையான கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களிடம் பேசுபவர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு கோபத்தை வரவழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கண்டு நீங்கள் எரிச்சலோ கோபமோ அடைஞ்சிங்கனாக்கா நஷ்டம் உங்களுக்கு தான். அதனால் கோபத்தை தவிர்ப்பது கடகராசி அன்பர்களின் அன்பான வேண்டுகோள் எனக்கு. சரிங்களா? இன்றைய நாள் உங்களுடைய கோபத்தை குறைச்சிங்கன்னா வெற்றியாளரில் உங்களை சேர்க்கலாம். அதனால் கோபத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துல இந்த கடகராசி அன்பர்கள் இருக்காங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான கலர் சாம்பல் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இன்றைய நாள்னு சொல்லலாம். நீங்கள் எந்த துறையில் இறங்கினாலும் அந்த துறையில் தடம் பதிச்சிங்கன்னா இன்றைக்கி வெற்றி வாகை சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய அலுவலகத்திலையும் உங்களுக்கு சக ஊழியர்களால் நட்பு பாராட்டுறதும், உங்களுக்கு ஒரு மாபெரும் இது நாள் வரை உங்களை பகையாக நினச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி நெருக்கமான உறவில் வரங்கும்போது அது ஒரு வெற்றி தான். உங்கள் அன்புக்கு கிடைத்த வெற்றிங்க அது. அதனால் உங்களுடைய பேச்சு எப்பொழுதுமே இனிமையாக இருக்கும். ஆனால் கோபத்தை தான் சுமந்து தான் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் வெளியில் பேசும்போது சிம்மராசி அன்பர்கள் மாதிரி இனிமையாக பேச யாராலையுமே முடியாதுங்க. அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 1,
அதிர்ஷ்டமான கலர் மஞ்சள் நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் உங்களுக்கு தேவைப்படும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அடுத்தவங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய நாள். அதாவது உங்கள் நண்பருக்காக நீங்கள் கை கொடுக்கறது மாதிரியும், அவங்களுக்காக நான் இருக்கேன்னு அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களுடைய இளைய சகோதரர் வழியில் சிறு சங்கடங்கள் ஏற்படும். அதற்கும் நீங்கள் தான் போய் நின்று என் தம்பியை எப்படி சொல்லலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தம்பிக்கு ஒரு சங்கடத்தை போக்குவதாக இன்றைய நாள் இருக்கும். சரிங்களா? கன்னிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான கலர் இளம் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றீங்கன்னா நன்மை ஏற்படும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சஞ்சலம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. உங்களுடைய செயலை மெச்சியும், உங்களுடைய துரித தன்மையை மெச்சியும், குடும்பத்திலும் சரிங்க, மற்றவர்களும் நிர்வாகத்திலும் சரிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டும் அன்பும் செலுத்துவாங்க. இன்றைக்கி குழந்தைகள் உங்கள் மீது அபார நம்பிக்கை வைத்து உங்களை கேட்ட பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால சந்தோஷம், மாபெரும் சந்தோஷத்தில் திக்குமுக்காட போகிறாங்க உங்கள் குழந்தைகள். அதனால் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நினைத்ததை செய்து முடிச்சுடுவீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடியெல்லாம் இன்றைக்கி விலகிடும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிக்கல், ஆமாங்க, ஒரு பிரச்சனை ஒன்று தலை தூக்குவோங்க. பழைய பிரச்சனை தான் தலை தூக்கும். அதனால் அந்த சிக்கலில் நீங்கள் தவிர்ப்பது எப்படி என்பதை நீங்கள் பார்க்கணும். யாரிடமும் விகண்டாவாதமாக பேச வேண்டாம், விவாதம் பேச வேண்டாம். இன்றைய நாள் எதுவுமேங்க பேச்சால் உறவு கெடும், உணவால் உடம்பு கெடும். இதுதான் உண்மை. சரிங்களா? அதுக்கு தான் விரதம் இருக்கிறது உணவு கட்டுப்பாட்டுக்காக தான். பேச்சை குறைக்கணுங்கிறது தான் மௌன விரதம். இதை ரெண்டுமே செயல்படுத்தினா மனிதனுக்கு வியாதியும் இல்லை, பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். அதை இன்றைக்கி விருட்சக ராசி அன்பர்கள் பயன்படுத்தணும். அது மாதிரி பயன்படுத்திங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஆகிறதுல மாற்றுக்கிறதே இல்லைங்க. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான கலர் சில்வர் கலருங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகங்கள், உங்களுக்கு சாதகமாக சில நிகழ்ச்சிகள் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியமான வாழ்க்கை பிரச்சனைங்க. வாழ்வு நிலைக்கிறதுக்கு தேவையான ஒரு பிரச்சனை. உங்களுடைய வியாபாரம் லாபத்தை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் இன்று நடக்க போகுது. அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் இன்றைக்கு கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் உங்களுக்கு தேவைங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையுடன் சில செயலில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நீங்கள் சிறந்த ஒரு வெற்றியாளராக இருக்கலாம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொறுமை கொஞ்சம் அவசியம் தேவைங்க. சில விஷயத்தில் நீங்கள் பதட்டப்படக்கூடாது. சில விஷயங்கள் அதிரடியான முடிவு எடுக்கக்கூடாதுங்க. அதை இன்றைக்கி தவிர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆள் தான்.
வெற்றியாளர்களில் உங்களையும் சேர்த்துக்கலாம். ஆமாம். அதனால் மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய கோபத்தையும் அதீத வேகத்தையும் விவேகமாக பயன்படுத்துங்கள். விவேகமாக பயன்படுத்திங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து தவிர்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகளால் சிறு சிறு சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க. பெற்றோர்களின் உடல்நிலையில் சிறு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை கவனிச்சிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் நல்லாவே இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படபடப்புகள் இன்று நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் தேவைங்க. ஆமாங்க, வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக அதீத கவனம் செலுத்தணும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை. இன்றைக்கி எந்த நேரமும் தூங்கா நிலை வேண்டும். சரிங்களா? அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாகும். உள்ளத்திலே தெளிவு இருந்தாலும் உடல் சோர்வு இருந்தாக்கா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உள்ளார நான் ஸ்பீடாக இயங்குறேன்னு இதயம் இயங்குது, மூளை செயல்பாடு நல்லா இருக்குது, கை கால் நல்லா இருந்தால் தானே அதெல்லாம் செயல்படுத்த முடியும். அது ஒத்துழைக்க முடியல அதுக்கு. அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு சிறு சிறு உபாதைகள், உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை கவனிச்சிங்க. சிறு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதையோ அல்லது கால், முழங்கால், முழங்கை அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 3 மணி வரலையும் அது மாதிரி பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீவ் 3 மணிக்கு பிறகு ரிலீவ் ஆகிடுவீங்க. அது வரலையும் உங்களுக்கு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடி, உங்களுக்கு இன்றைக்கி கடன் நெருக்கடி கொஞ்சம் ஏற்படும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருத்தியாம்சி ஏற்படும். இன்றைய நாள் எது வேணாலும் செய்யலாம், ஆக்கப்பூர்வமான செயலில். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் மற்றவருக்கு தெரிய வரும். உங்களுடைய செயல் வெற்றியாளராக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பாப்புலர் மேன் என்ற பொசிஷனில் நீங்கள் வர்ற அந்த காலத்தினால உங்களுடைய வேலைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களோட அனுபவங்கள் எல்லாமே எல்லாருக்கும் புதுமையாக இருக்கும். அதனால் உங்களுடைய புகழ் இந்த மக்கள் மத்தியில் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒருவித சந்தோஷம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மீனராசி அன்பர்கள் மனதால் சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளின் தேர்வையை பூர்த்தி பண்ணுவீங்க. குறிப்பாக மனைவியின் ஆடம்பர பொருள்கள் வாங்கி கொடுத்து அவங்கள இன்றைக்கி அசத்த போகிறீங்க. ஆமாங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் தரும் இன்றைய நாள். ஆமாங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.